இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க என்ன மாயாவும் சேனுவும் தான் விவாகரத்து பண்ணலன்னு சொல்றாங்களே. சாருவுக்காக மாயாவோட வாழ்க்கையை கெடுத்துட கூடாதுங்க. ஆமாப்பா, இது அவசரப்பட்டு எடுக்கிற முடிவில்ல. நீங்க சாருவை மட்டும்தான் பாக்குறீங்க. ஒரு நிமிஷம் மாயாவோட நிலைமைய யோசிச்சு பாருங்க. மச்சான், தப்பெல்லாம் ஏமானதா மச்சான். அந்த லிங்கம் வந்து சதி பண்ணிட்டா மச்சான். ஆமா மச்சான், அந்த லிங்கம் நல்லவே இல்ல மச்சான். மச்சான், தயவு செஞ்சு அவன் பேச்ச நம்பாதீங்க மச்சான். ஓ, அவர் பேச்ச நம்ப கூடாது, உடிகாரங்க உங்க பேச்ச நான் நம்பணுமா? அப்பா, லிங்கம் சித்தப்பாவும் பார்வதி சித்தியும் பேசிக்கிட்டத நானே கேட்டேன். லிங்கம் தான் மாப்பிள்ளையோட அம்மாவை கடத்தினதா நீ சொன்ன. ஆனா அந்த அம்மாவே தன்னை யாரும் கடத்தலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எந்த அப்பனாவது பொண்ணு வாழ்க்கைக்காக இவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை பண்ணுவானா? அவர் மேல அபாண்டமா பழி போடாதீங்க. அன்னைக்கு சாருவோட கல்யாணம் நின்னு போனதுக்கு காரணமே இவன் தான். இப்போ இவனுக்காக வக்காலத்து வாங்கிட்டு வந்து மறுபடியும் சாரு கல்யாணத்தை நிறுத்த பாக்குறியா நீ? நடந்த எல்லாத்தையும் மனசுல வச்சுதா சீனுதான் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு என் முடிவை சொன்னேன். ஏதோ போற போக்குல நான் எடுத்த முடிவில்ல, ஒரு பொண்ணு வாழ்க்கைக்காக நான் ஊர்ஜிதமா எடுத்த முடிவு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. பெரியப்பா, இந்த பாரு, நீயும் இவங்களும் திரும்ப திரும்ப சொன்னாலும் நான் என் முடிவை மாத்திக்க போறதில்ல. அப்படி மாற்றம் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என் உயிர் போனா மட்டும்தான் அது நடக்கும். அதுதான் உங்க விருப்பம்னா அதுக்கும் நான் தயார் தான். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாதவன் எதுக்கு உயிரோட இருக்கணும்? ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, அப்புறம் வந்து பேசினா என்ன அர்த்தம்? சீனு சாரு கல்யாணம் நடக்கலனா இந்த ரகுராமோட மூச்சு நின்னு போச்சுன்னு அர்த்தம். இப்போ உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க, அதுபடியே நடக்கட்டும். சாரு பாக்குறதுக்கு அப்படியே தேவதை மாதிரி இருக்கு. ஐயோ, என் கண்ணையும் போற்றும் போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சீனு உன் கழுத்துல தாலி கட்ட போறான். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? மாயா, சீனு மாமா சாரு கழுத்துல தாலியை கட்டிட்டா எல்லாமே முடிஞ்சு போயிடும் மாயா. நம்ம ஏதாவது பண்ணியாவது இதை தடுத்தாகணும் மாயா. நான் அவ்வளவு ஈஸியாலாம் சீனுவை விட்டு கொடுத்துட மாட்டேன் தானா. இந்த கல்யாணம் நடக்கலனா பெரியப்பா உயிரை விட்டுடுவேன்னு சொல்லியிருக்காரு. அத பத்தி தான் யோசிக்கிறேன். அதுக்காக நான் என் தாலியை விட்டு கொடுத்துட மாட்டேன். நீ மட்டும்தான் மாயா போராடுற. சீனு மாமா சும்மாவே இருக்காரு. அவராவது முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம்ல. அவன் என்னைக்கு பெரியப்பாவை எதிர்த்து பேசியிருக்கான். பெரியப்பாவை நினைச்சு
அவனும் நம்மள மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பான். அப்படின்னா இது உன் தலையெழுத்தா மாயா? சீனு, அங்க ஐயர் கூப்பிட்டு இருக்காரு. வராம நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மாயா, சீனு, நான் எந்த தப்பும் பண்ணல மாயா. என்னால உனக்கு எப்படி துரோகம் பண்ண முடியும்? உன்னை விட்டுட்டு எப்படி சாரு கழுத்துல தாலி கட்ட முடியும்? மாயா, நீ மறுபடியும் மாமாட்ட பேசு மாயா. நமக்குள்ள இருக்கிற பாண்டிங், அன்பு, காதல், இதெல்லாம் சதி பண்ணி யாராலையும் பிரிக்க முடியாது. நம்ம காதலை நம்மள சேர்த்து வைக்கும். சரி வா, வந்து மனமேடையில உட்காரு. என்னடா பாக்குற? நான் தான் சொல்றேன்ல, வா. எதுக்கு எல்லாரும் ஓட்டுறாங்க? என்னாச்சு? பாட்டிமா, லிங்கம் பொண்ணு கோயில் மரத்துல தூக்கல தொங்கிடுச்சா. ஐயோ, பாவம். வாங்க. உங்க ஐயா பத்தி எங்களுக்கு தெரியாதா? ஊருக்கு முன்னாடி தாராள பிரபு, ஆனா உள்ளுக்குள்ள விஷம்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக ஒரு பொண்ணு அணையாம கொண்டாங்கல்ல. யோ, என்னையா பேசிட்டு இருக்கா? மச்சான் கொஞ்சம் பேசாம இருக்க மச்சான். பின்ன என்ன மாமா வாய்க்கு வந்ததெல்லாம்? மச்சான் இப்ப நம்ம பேசக்கூடாது மச்சான், கொஞ்சம் அமைதியா இருங்க. யோ, அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையோ அதனால அது தூக்குல தொங்கி இருக்கு. அதுக்கு ரகுராம் ஐயாவை குத்தம் சொல்லுவீங்களா?